கலக்குறான் அலப்பற கிளப்புறான் ராம்ராஜ் நிரந்தரம். அவனுக்கு என் கண்ணில் பயம் தெரியாத வரைக்கும் தான் என் குழந்தை சேஃப். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தலைமுறை போராடிட்டு தான் இருக்கான். எங்க ஜாதி ஒதுக்குறாங்க. நாங்க அப்படி என்னதான் பண்ணோம்? பறையர் சமுதாயம் மட்டும் ஒதுக்குறாங்க. உங்களோட உரிமையை தான் கேட்க போறோம். நாங்கள் உரிமையை கேட்டாலுமே இன்னும் சின்ன பிள்ளை வரட்டுற மாதிரி எங்கே போய் பாரு நீங்க போய் பாருன்னு சொல்லிக்கிறீங்க. எல்லாரும் மாதிரி அவுக்கணும் இல்லை அவுக்க கூடாது. ஹைகோர்ட்ல போடுற ஹைகோர்ட் ஆர்டரை காமிச்சாலும் அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. போலீஸாரை வச்சு மிரட்டுறாங்க. ஹைகோர்ட் ஆர்டர்னா போலீஸ் அதை மதிக்கணும். அதை மதிக்காதவங்க என்ன செய்ய முடியும்? ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கி கிராம வரிசை மாடு வரணும்னு சொல்லியிருக்காரு. இந்த டைரக்ஷன் அப்ப இங்க சாதி இருக்கா? இன்னும் அந்த தீண்டாமை எல்லாம் பார்த்து ஆமா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மாடை நம்ம அவுக்கிறதுக்கும் விட மாட்டேன்றாங்க, மாடு பிடிக்கிறதுக்கும் இளைஞர்களையும் விட மாட்டேன்றாங்க. டோக்கன் கொடுக்கும்போது நீ பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த கோயிலுக்கு பக்கத்துல அதுக்கு உள்ள நுழைய விட மாட்டாங்க. கோயிலுக்குள்ளேயும் நுழைய விட மாட்டாங்க. ஏன்னா நீ பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்ல, அதனால நீ உனக்கு இங்க என்ன வேலை? எல்லா மாடும் உள்ள விட்டுட்டு எங்க மாடு மட்டும் அப்படியே அனுப்பி பாட்டிட்டோம். சார் என்ன சார் அப்படின்னா ஓய் போயா அப்படியே நாங்க பேச மாட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்லி இங்க அவங்க கொண்டு போயிட்ட மாடை பிடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. உள்ள கொண்டு போய் பக்கத்து வரையும் போயிட்டான். மைக்ல இருந்து கத்துறாங்க, எல்லா மாடி உள்ள விடுங்க, அந்த மாடை மட்டும் விடாங்க, அந்த மாடை அடிச்சு விரட்டுங்கன்றாங்க. அடிச்சு விரட்டுங்கன்றாங்க. போலீஸ்காரங்க லத்தி எடுத்து எங்களை அடிக்கிறாங்க. 15 நாளா கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கமிட்டியில கூட்டம் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா எங்களை மட்டும் புறக்கணிக்கிறாங்க. இல்ல எங்க மாதிரி சேர்த்து நாங்க வைப்போம். மகாலிங்க சுவாமி மட்டத்துக்கு நாங்கள் என்ன குற்றம் பண்ணோம்? ஏன் இப்படி எங்களை புறக்கணிக்கிறாங்க? கவுண்டர் இருக்காங்க, பிள்ளமார் இருக்காங்க, கோனார் இருக்காங்க, மூப்பனார் இருக்காங்க, ஆசாரி இருக்காங்க, வேளார் இருக்காங்க, நாயக்கர் இருக்காங்க, அகமுடையார் இருக்காங்க, அம்பலம் இருக்காங்க, வன்னிய செட்டியார் இருக்காங்க, முக்குலத்தோர் இருக்காங்க, நாடார் இருக்காங்க, பல்லர் சமுதாயம் இருக்காங்க, நாயுடு சமுதாயம் இருக்காங்க, தெலுங்கு இருக்கு. ஆனா நாங்கள் இல்லை, நான் கிடையவே கிடையாது. ஜல்லிக்கட்டு பாலமேட்டில் நடந்த வரலாற்றுல ஒரு தடவை மாடு உள்ள போனதே கிடையாது. மாடு உள்ள போனதே கிடையாது. இந்த வருஷம் அவுக்க விடல அப்படின்னா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இந்த வருஷம் கண்டிப்பா அவுத்துரும். பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆகிட்டே இருக்கு. என்ன நடக்குதுண்ணே இந்த ஊரில்? அதாவது ஜல்லிக்கட்டு அதாவது ஒரு சாதி விதிப்பு நடக்குதுண்ணே. மற்ற நாங்களும் தலைமுறையாக போராடிக்கிட்டு தான் இருக்கேன். எங்களுக்கு எல்லா சமுதாயமும் இருக்காங்க. எங்கள் ஒரு சமுதாயம் மட்டும் ஒதுக்குறாங்க. நாங்களே எவ்வளோ இது பண்ணிட்டோம், போராட்டம் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். வருஷம் நாங்களும் போய் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறோம், அங்கே போகிறோம். ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒழுங்குமுறையாக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்களும் எல்லா இடத்துக்கும் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு இது கிடைக்க மாட்டேது. ஒரு சாதி விதமாக நடக்கணும்னா ஒரு கவர்மெண்ட் விதமாக நடந்தால் கூட ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு ஜாதி சொல்லி எல்லோரும் ஜாதி சொல்லி அவுக்குறாங்க. எங்கள் ஜாதி ஒதுக்குறாங்க. நாங்கள் அப்படி என்ன தான் பண்ணோம்? குறிப்பிட்டு பறையர் சமுதாயம் மட்டும் ஒதுக்குறாங்க. ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கி கிராம வரிசை மாடு வரணும்னு சொல்லியிருக்காரு. இந்த டைரக்ஷன் அப்ப இங்க சாதி இருக்கா? அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அந்த பறையர் சமுதாயம் அவங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு தெரியல. இவங்களை மட்டும் ஒதுக்குறாங்க, எங்களை மட்டும் ஒதுக்குறாங்க. நாங்கள் 10-30 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் நேற்று கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். அந்த அம்மாவும் சரியா சொல்கிறேன்னு சொல்லி ஒன்றும் சொல்லலை. சரி ரைட்டுன்னு விட்டான். இவங்க மகாலிங்க சாமி மடத்தில் இல்லை இந்த ஜல்லிக்கட்டு மகாலிங்க சாமி மடம் கட்டுதா இல்லை கவர்மெண்ட் கட்டுதா அது தெரியல. நாங்களும் கவர்மெண்ட்டே போனோம். ஏன்னா எங்களை புறக்கணிச்சுட்டே இருக்காங்க. நாங்களும் வருஷம் இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த தரேன் எங்களை கண்டுக்கிறது இல்லை. அதனால் நேற்று போய் பார்த்தோம். இவங்க இந்தாந்துக்கு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கலெக்டர்மா சொல்லிடுச்சு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா எங்களுக்கு உங்களுக்கு அந்த மாடு அளவுடு கிடையாது, நீங்கள் மனசில் அவங்கள கூப்பிட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. கலெக்டர் சொல்லிட்டாங்க. ஆமாம். இல்லை இவங்க மகாலிங்க சாமி மடத்துல சொன்னாங்க. மகாலிங்க சாமி மடத்துல. ஆமாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். நம்மளும் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். பாலமேட்டில் என்னதான் நடந்துட்டு இருக்குது? ஆக்சுவலாக நான் ஜல்லிக்கட்டுக்கு போராடுறது இளைஞர் தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நடத்துறது ஃபுல்லாமே கவர்மெண்ட் சொன்னால் கவர்மெண்ட் நடத்த கிடையாது. தனித்து பிராதனப்பட்ட மடத்து கமிட்டி சொல்கிற டீம் நடத்துகிறாங்க. ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா இங்கே இருக்க எல்லா சமூகத்துமே ஜல்லிக்கட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சமூகத்தை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. நாங்களும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்க்குறேன். நானும் இவங்க மாடோட தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியுது நமக்குன்னு ஒரு இது இருக்குது, நமக்குன்னு ஒரு சமூகம் இருக்குது, நம்மளோட போகணும்னு நாங்கள் நினச்சிக்கிறோம்.
போராட்டம்லாம் தட்டி விட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த சமூகத்தை பிரிக்கிறாங்களான்னா கூட தெரியல. ஆனால் ரொம்ப பண்ணுறாங்க. இங்கே ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப இதாக தான் நடக்குது. எல்லா சமூகத்தையும் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து பிச்சைங்க எங்களோட உரிமையை தான் கேட்க போகிறோம். நாங்கள் உரிமையை கேட்டாலுமே இல்லை நீங்கள் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்னும் சின்ன பிள்ளை விரட்டுற மாதிரி அங்கே போய் பாரு நீங்கள் போய் பாருன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? சொல்லுவோம். மாடை வந்து அவுக்கும் போது அவங்க பேர் மட்டும்தான் சொல்லி அவுக்கணும், அவங்க ஜாதி ஜாதி இது சொல்லி அவுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது நடக்கிறதுனால இப்போ உங்களுக்கு எதுவும் பெனிஃபிட் கிடைக்குமா? இல்லை அது இல்லை, எங்கள் மாடு வந்து ஏன் ஒதுக்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாரும் எல்லாம் அப்போ அவுத்தா எல்லாரும் மாதிரி அவுக்கணும், இல்லை அவுக்கக்கூடாது. 144 தடை உத்தரவு போட்டு தடுக்கிறாங்களா? வர தடுக்கிறாங்க. போலீஸார் ஒரு 1000 போலீஸார் போட்டு தடுக்கிறாங்க. அவங்க வந்து எங்கள் சொந்தக்காரனை பார்க்க வந்தோம். நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு எங்கள் சொந்தக்காரனை பார்க்க வந்தோம். மீட்டிங் பேசக்கூடாதுட்டாங்க. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் இதே ஊரில் வந்து நாங்கள் பேசுவோம். அதே ஊரில் வந்து பேசினார். எல்லா சமுதாயம் சேர்ந்து இந்த மாடு இங்கே வரக்கூடாது, இது வருஷம் அதே மாதிரி பஞ்சாயத்து ஆகிட்டு ஹைகோர்ட்டில் போடுறோம். ஹைகோர்ட் ஆர்டரை காமிச்சாலும் அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. போலீஸாரை வச்சு மிரட்டுறாங்க. ஹைகோர்ட் ஆர்டர்னா போலீஸ் அதை மதிக்கணும். அதை மதிக்காதவங்க என்ன செய்ய முடியும்? இது மண்டில் உட்காந்து பேச வேண்டிய செய்யாது. இது வந்து கோர்ட்டில் ஊரில் பேச நல்லா கேட்டுங்க. உங்க எல்லாம் துண்டு போடுறாங்க, அப்புறம் சிக்கல் பண்ணுறோம். நல்லா கேட்டுங்க. உள்ள பிரச்சனை என்னவோ அதை பார்ப்போம். நம்ம சொல்லிட்டாரு அவரு உட்காந்து மண்டில் உட்காந்து பேச வேண்டிய செய்யாது. மண்டில் உட்காந்து எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால் நாங்களும் மனு கொடுத்து பார்த்தோம், கோர்ட்டில் போட்டு பார்த்தோம். யாருமே எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இந்த ஊர்க்காரங்கிட்டு ஏன்ட்ட ஆதாரம் இருக்குது. நாங்கள் பூர்வீகத்து ஆளுக்கு இந்த ஊரில் ஏன்ட்ட ஆதாரம் இருக்குது. அது யார்ட்டையும் வேறு ஆதியும் கிடையாது. இந்த ஊரில் மகாலிங்க மடம் சொல்கிறாங்கல்ல, யாருக்கு இந்த ஊரில் பூர்வீகத்து ஆளுக்கு ஆதாரம் இருக்குது, ஏன்ட்ட இருக்குது இந்த ஊருக்காரங்கிட்டு. அதை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவனும் அவங்க ஜாதிக்கும் ஒரு மனுஷன் தானே, அவங்களும் கூப்பிடுவோம், அவனுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அதான் நாங்களும் போராடி பார்த்து இப்போ கடைசியில் முடிவெட்டு இருக்கிறோம். என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? என்ன செய்வோம், எப்படி செய்வோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். போராட்டம்லாம் நீ அவர்கிட்ட பேசிக்க, நான் அவங்ககிட்ட தான் கேட்க போகிறோம். உரிமையாக உங்ககிட்ட தான், உங்கள்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போகிறோம்? கேட்டால் நீ அவர்கிட்ட பேசிக்கணும், அங்கே பேசிக்கிட்டோம் இங்கே பேசிட்டோம் சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பொலிட்டிக்கல் ரீதியாக போயாச்சு, எவ்வளோ பண்ணியாச்சு. அரசியல் ரீதியாக போனால் கூட அவங்க மெஜாரிட்டி கணக்கு பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எலெக்ஷன் கேட்குறாங்களா, எலெக்ஷன் டைம் வந்து இந்த மாதிரி கோரிக்கை கேட்கும்போது பண்ணித்தரேன் இந்த சின்ன பிள்ளை வாழைப்பழம் கொடுங்க பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்சக்கப்போ நாங்கள் கேட்க போகும்போது இவங்க மெஜாரிட்டி ரீதியாக பார்க்குறாங்க. உங்களை எதிர்த்துட்டு அவங்கள எதிர்த்துட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கம்மியாக இருக்கீங்க, அந்த மாதிரி மெஜாரிட்டி அந்த மாதிரியும் பார்க்குறாங்க. ஸோ இது அரசியல் இருக்கட்டும், வெளியரசு உள்ளரசு எல்லாமே தான் நடக்குது. அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள இருக்கிறது. இல்லை நம்ம அரசை பொறுத்த வரைக்குமே வந்து சிறுபான்மையினருக்கு தான் அதிக முன்னுரிமை தரணும்னு சொல்லி மும்முரமாக பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போதும் நீங்கள் இந்த ஊரில் சிறுபான்மையினராக இருந்துமே உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. என்ன மாட்டேன்றாங்க. ஒரே மாடு மஞ்சமலை சாமி மாடு, அந்த மாடு மட்டும் அவுக்கணும், அதான் எங்களோட கோரிக்கை. இல்லை எங்கள் மாடி சேர்த்து நாங்கள் அவுப்போம். எதனால் உங்களை ஒதுக்குறாங்க? ஏன் உங்கள் மாடு அவுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? தாழ்த்தப்பட்டவாசி மாடு ஒதுக்குறாங்க. இன்னும் அந்த தீண்டாமையெல்லாம் பார்த்து ஆமாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதனால கொஞ்சம் ஒதுக்குறாங்க. நாங்கள் அவங்கள காட்டி எந்த விஷயத்தில் எதுவும் குறைஞ்சி போகலாங்க. நாங்கள் கேட்குற ஒரே ஒன்று, எங்களுக்கு உள்ளே வந்து அந்த பதவி வேணாம், எதுவும் வேணாம், எங்கள் மாடை அவுக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே வேணாம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி டூரிசம் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க. ஆமாம், இன்னும் நல்லா ஒரு கிராஜுவேட்டட் தான், ஆனாலும் ஜாதியை பார்த்து இன்னும் ஆமாம், என்ன ஜாதியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கடை பூரா எல்லா கடையும் சாப்பாடு கடை பாலமேடியாக டோட்டலாக அடைச்சிட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் அன்னைக்கு எல்லாமே டோட்டலாக அடைச்சிட்டாங்க. போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கு. அவர் பேசக்கூடாதுன்றாங்க. 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க. இங்கே மக்களை வந்து எங்கள் சொந்தக்காரர் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். அதே ஊரில் நாங்கள் பேசணும்னு சொல்லி பேசலாங்க. அண்ணன் பேசினார். அவர் வர்றதுக்கே ஒரு எதிர்ப்புனா இந்த சமுதாய மக்கள் வந்து எப்படி ஏற்றுக்குருவாங்க? மாடை நம்ம அவுக்கிறதுக்கும் விட மாட்டேன்றாங்க, மாடு பிடிக்கிறதுக்கும் இளைஞர்களையும் விட மாட்டாங்க. டோக்கன் கொடுக்கும்போது நீ என்ன ஜாதின்னு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துரும்ல, நீ பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை, ஜாதி பேர் மென்ஷன் பண்ணாமல் நம்ம டோக்கன் கொடுக்கலாம். அவருக்கு மென்ஷன் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும்? நீங்கள் எந்த ஊர் என்ன கம்யூனிட்டி வந்து நம்ம ஆதாரில் வந்துருதுல. கோர்ட் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனாலும் உள்ள விடுறது இல்லை. இது போலீஸ்காரங்களை வச்சு ஏதாவது மிரட்டுறாங்க? போலீஸ்காரங்க போன வட்டம் நாங்கள் வந்து மாடு கொண்டு போனோம். மாடு கொண்டு போகும்போது அண்ணாத்தர எஸ்ஐ தான். அவர் என்ன இருந்தாரு, ஏய் போலீஸ்காரன் 10 போலீஸை கூப்பிட்டு கேட்டாடா நான் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கேன். மாடு நின்றுக்கிருக்கு. எல்லா மாடும் உள்ளே விட்டுட்டு எங்கள் மாடு மட்டும் அப்படியே அனுப்பி பாட்டிக்கிட்டார். இப்போ நான் நின்று பார்த்து, சார் என்ன சார் அப்படின்னா, ஓய் போயா அப்படின்ட்டார். அப்படியே நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் எதுவுமே கேட்குறாங்க. வேறு எதுவும் எங்கள்கிட்ட
பரிசும் கேட்கல இதுவும் கேட்கல, எங்களோட உரிமையை கேட்கணும். நீங்கள் இருக்கீங்க பார்லிமெண்ட்னா எல்லா பேரும் தான், எல்லா ஜனங்களும் இதில் இருக்குது. எங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது. ஸோ இந்த ஊரில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். வீடு எல்லாமே இருக்குது. ஒரு தெருன்றது தனியாக இருக்குது. இது மட்டும் இத்தனைக்கு இது நடுவில் இருந்துமே தனித்து தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓரவங்க பாலமேடுன்றது பாறைகள் ஸ்ட்ரீட் வந்து நடுவில் தான் இருக்கும். பறையர் உரிமை நடுவில் இருக்குது. ஊருக்கு நடுவில் இருக்குது. இது வந்து ஊருக்கு நடுவில் இருந்துமே நாங்கள் தனித்து தான் இருக்கோம். இன்னும் ஒன்று சேராம தான் இருக்காங்க. ஒரு உரிமைகள் சேர்க்க மாட்டோம். மடத்து கமிட்டி சேருங்க தான் கேட்குறோம். உரிமையை தான் கேட்குறோம். கேட்டால் நான் கேட்க போனால் முன்னோர்கள் வரலை, நாங்கள் என்ன பண்ண முடியும்? முன்னோர்கள் இப்போ நாங்கள் வந்துட்டோம்ல. நாங்கள் இப்போ முன்னோர்கள் வரலனாக்கா இப்போ இங்கே கேட்டு தான் நாங்கள் பசங்க இருக்கோம். நாங்கள் எங்கள் போராட்டங்க நீங்கள் கலெக்டரை பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷனை பாருங்கள், தாசில்தாரை பாருங்கள், விஓவை பாருங்கள், இது சொல்லிக்கிருக்காங்க. வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் காலேஜ் படித்து முடிச்சதுலேருந்து சொல்ல போனோம்னா ஒரு 5-6 வருஷமாக இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே எவ்வளோ போராடி பார்த்தாங்க. ஸ்டேஷன் கூட்டி போகிறது பேசுகிறாங்க. இப்படி ஜல்லிக்கட்டுக்கு முதல் நாள் வச்சு சொல்கிறாங்க, இந்த வருஷம் பண்ணித்தரேன், வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எங்களுக்கே ஒரு இதாகி போச்சு. யார்கிட்ட போய் என்ன கேட்குறது, எங்கே போய் கேட்குறது என்னன்னே தெரிய மாட்டேது எங்களுக்கு. எவ்வளோ நாங்கள் சோசியல் மீடியா ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்க மாட்டேது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க, சொல்லிக்கிறோம். நாங்கள் நமக்கு வந்து இந்த எல்லாரும் மாடை ஊக்குறாங்க. எல்லாரும் மாடை ஊக்குறப்ப நம்ம ஏரியா மாடை கிடக்குது, நம்மகிட்டே மாடு இருக்குது, ஏன் அவுக்காமல் இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்களே. அப்போ உள்ளூரில் இருந்து உங்கள் மாடு அவுக்கலாட்டி அப்புறம் என்ன அது? இது எதுக்கு எங்களுக்கு? நாங்கள் போய் கேட்குறது ஒன்று தான், எல்லாரும் மாடி அவுக்குறீங்களா, எங்கள் மாடி அவுக்கணும். அப்படி கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க? இல்லைவா அப்படிலாம் அவுக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதனால் அப்படி அவுக்க விட மாட்டேன்றாங்க? அதுதான் அவங்களுக்கு எங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. எதனால நான் அவங்களுக்கு சொல்லணும், இந்த மணிக்கு இதுப்பா சொன்னால் தான் நம்ம தெரியும். நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். கிடைக்கும், இந்த வட்டம் கிடைக்கும், அந்த வட்டம் கிடைக்கும்னு ஒன்றும் கிடைக்க போகிறோம். இந்த வட்டமாக ஏதாவது ஒரு தீர்ப்பு கிடைக்கும் தான் நினைக்கிறாங்க. இல்லை கோர்ட்டில் போயிட்டு ஏதாவது இதுக்காக முறையீடு பண்ணீங்களா? போனோம். என்ன சொன்னாங்க கோர்ட்டில்? போன வட்டம் போய் அந்த கோர்ட் ஆர்டர் இது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி அவங்க கொண்டு போயிட்ட மாடை பிடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. உள்ளே கொண்டு போய் பக்கத்து வரையும் போயிட்டான். அங்கே போயிட்டு அவங்க மைக்கில் இருந்து கத்துறாங்க, எல்லா மாடி உள்ள விடுங்க, அந்த மாடை மட்டும் விடாங்க, அந்த மாடை அடிச்சு விரட்டுங்கன்றாங்க. அடிச்சு விரட்டுங்கன்றாங்க. போலீஸ்காரங்க லத்தி எடுத்து எங்களை அடிக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ அந்த கமிட்டின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. என்ன தெரியும்ல, உள்ளூர்காரன் நீ என்ன ஜாதின்னு தெரியும்ல. பாறைகள் சீட்னாலுமே அவங்க வந்து ஒதுக்கப்பட்டுறாங்க. இது தெரு வந்து பாறைகள் தெரு. இப்போ நான் பாறைகள் தெருவுனா உங்களுக்கு வந்து டோக்கன் கிடையாது, வெளியே போங்கன்றாங்க. என்ன செய்வீங்க? இந்த பாறைகள் தெருவில் எல்லாரும் இந்த சமுதாயத்தில் இருந்து. ஆமாம், கேட்டீங்கன்னா இது வந்து இது வருஷம் நாங்கள் வந்து கோர்ட்டில் பண்ணுறோம். போலீஸார் வர்றாங்க, கேட்குறாங்க, கமிட்டிக்காரங்க வந்து ஒன்று தூண்டி விட்டு ஏதாவது ஒன்று செய்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாது. இந்த வருஷம் வந்து அவசியம் வந்து மாடு வந்து கிராமத்தோட மாடோட வரணும். எங்களுடைய மாடு இந்த தெருவுக்கு மட்டும் எத்தனை மாடு இருக்குதுங்க? ஒரே மாடு தான். எங்களோட ஜாதி இந்த இதில் வந்து ஒரு மாடு தான் இருக்குது. கோயில் மாடு ஒரே மாடு, கிராமத்து மாடு. மற்றவங்க ஒரு சிலர் 1-2 மாடு வச்சிருக்காங்க. அந்த மாடு வந்து டோக்கன் வாங்கணும். வருது, அது வரல, 15 வருதில்ல. நீ பாறைகள் தெருவா வராது. இப்போ வந்து இந்த தெருவு பாறைகள் தெருவுனா அந்த டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து 800 டோக்கனு, 700 டோக்கனு இதவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா சமுதாய மக்களும் பேசிடுவாங்க. இந்த ஒரு 15 நாளாக வந்து கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கமிட்டியில் கூட்டம் போட்டுட்டே இருக்காங்க. ஆனால் எங்களை மட்டும் புறக்கணிக்கிறாங்க. நாங்கள் ஜாதி வந்து பழைய ஜாதி, எங்கள் ஜாதியை வந்து இப்படி செய்கிறாங்க. எங்களை மதிக்கவே மாட்டேன்றாங்க, யாருமே கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. இந்த ஊருக்காரங்கிட்ட நாங்கள் இந்த ஊர் பிறந்து வளர்ந்து இருக்கிறோம். நாங்கள் இந்த ஊரில் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, மற்ற ஆளுக்கு கிடையாது. நம்ம சட்ட விதிப்படி ஜாதி பேர் சொல்லி எதுவும் திட்டக்கூடாது இல்லையா? ஆமாம், திட்டக்கூடாது. அப்படி இருந்தும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அதுக்கு ஆக்ஷன் எதுவுமே எடுக்காமல் இருக்காங்களா? ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க யாருமே. கலெக்டர்கிட்டையும் நாங்கள் பல இடம் சொல்லியாச்சு, போலீஸ்காரங்கிட்டையும் சொல்லியாச்சு, யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. மகாலிங்க சுவாமி மட்டத்துக்கு நாங்கள் என்ன குற்றம் பண்ணோம், ஏன் இப்படி எங்களை புறக்கணிக்கிறாங்க? இது கோர்ட் ஆர்டர். இது போன வருஷம் கொடுத்தது. இது இதை போன ஒரு 100 ஜெராக்ஸ் மேலே எடுத்து எல்லா பேரும் கொண்டு போனோம். உள்ள வரையும் போயிட்டு இந்த அண்ணா தலைவர் சார் இருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, சரியா தெரியல, எஸ்ஐயா இருந்தாங்க நினைக்கிறேன். அவரு கூட அவங்க சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் மாடு அவுக்கக்கூடாது, ஒரே வார்த்தை, நீங்கள் மாடு அவுக்கவே கூடாது, டோக்கன் போட அவுக்கணும். எங்களுக்கு டோக்கன் போட நாங்கள் டோக்கன் போட அவுத்துக்குவோம். இல்லைன்னு கிடையாது, நாங்கள் உரிமையை தான் கேட்க போகிறோம். இந்த ஊரில் இருக்கோம், நாங்கள் பாலமேடு இந்த ஊரில் தான் இருக்கோம். அப்போ எங்களோட உரிமை தானே கேட்க முடியும். நாங்கள் அடுத்த ஊர் ஒன்றும் கிடையாது, நாங்கள் பாலமேடு. ஸோ நீங்கள் பாலமேடுலாம் ஜல்லிக்கட்டு நடத்துறீங்க, அப்போ எல்லாரும் சேர்ந்து நடத்துறீங்க. கேட்டால் சொல்லுவாங்க அனைத்து சமூகத்தையும் சேர்த்து நடத்துறாங்க. அன்றைக்கு நடக்கவே கிடையாது. இன்னும் பிரச்சனை நடந்துருக்கு, பொலிட்டிக்கல் பிரச்சனை அதிகமாக நடக்குது. இந்த ஜாதி தீண்டாமை ஒழிப்பு இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஜாதி தீண்டாமை இல்லைன்னு சொல்கிறாங்க, இந்த ஊரில் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படியே தனியாக ஒதுக்குறாங்க. இல்லை, இப்போ இந்த கோர்ட் ஆர்டர் இருக்குனாக்கா ஒரு போலீஸாக இருக்கவங்க, அரசு ஊழியர், இதை கோர்ட் ஆர்டர் மதிக்கணும் இல்லையா? இப்போ சார்ட்ட போய் காமினா அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும்போது சார் இவங்க கோர்ட் ஆர்டர் கொடுத்து சொன்னாங்க, அவு பண்ணுறாங்க, அவர் தூக்கி எறிகிறாரு, கசைக்கு போகிறாரு, கண்ணை விரட்டி விடுறாரு.
ஸோ அந்த வீடியோ கூட இருக்குது. அந்த வீடியோ கூட உங்களுக்கு போட்டு கூட வரேன். அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. போட்டு அங்கே எடுத்தோம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு. ஸோ எங்களுக்கு கேட்குறதுன்னா ஒரே ஒரு துண்டான். எங்களோட மதிப்பு வந்து ஒரு துண்டு தான் போட்டு அமுச்சு விட்றாங்க. எங்களுக்கு துண்டெல்லாம் கேட்க கிடையாது. அவங்க உரிமையாக தான் கேட்க வரோம். நாங்கள் அங்கே போயிட்டோம்னா நாங்கள் எதிர்த்து கேட்குறோன்னு பயப்படுறாங்க. அவங்க எதிர்த்து கேட்டுருவாங்க, ஏதாச்சும் கேட்டுருவாங்க, இந்த மாதிரி சொல்ல வராங்க அவங்க வந்து. அதான் பெரிய கமிட்டியில் எந்தெந்த சமுதாயத்தினர்லாம் இருக்காங்க? கமிட்டியில் எல்லா சமுதாயமே இருக்குது. அப்படியே காட்டுங்க, அப்படி சொல்லுவாங்க சார். அப்படியே காட்டுங்க சார். கவுண்டர் இருக்காங்க, பிள்ளைமார் இருக்காங்க, கோனார் இருக்காங்க, மூப்பனார் இருக்காங்க, ஆசாரி இருக்காங்க, வேளார் இருக்காங்க, நாயக்கர் இருக்காங்க, அகமுடையார் இருக்காங்க, அம்பலம் இருக்காங்க, வன்னிய செட்டியார் இருக்காங்க, முக்குலத்தோர் இருக்காங்க, நாடார் இருக்காங்க, பல்லர் சமுதாயம் இருக்காங்க, நாயுடு சமுதாயம் இருக்காங்க, தெலுங்கு இருக்குது. ஆனால் நாங்கள் இல்லை, இதில் வந்து நான் கிடையவே கிடையாது. இது போட்டிருக்காங்க. உள்ளே போகாதுன்னு அடிக்கிறாங்க. அந்த வீடியோ கூட இருக்குது. போன வருஷம் அந்த இதில் வந்து பார்த்துருப்பீங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க. அதை ஜூம் பண்ணி போட்டிருப்பாங்க. அதான் அடித்து விரட்டுறாங்க. எதுக்கு அப்படி அடித்து விரட்டுறாங்க? நாங்கள் என்ன பண்ணா? இல்லை யூஸ்வலாக வந்து ஜல்லிக்கட்டு கமிட்டி அப்படின் போது கவர்மெண்ட் தான். ஆமாம், கவர்மெண்ட்டு எங்களை பொறுத்தளவுக்கு ஜல்லிக்கட்டு வந்து மாணவர்கள் மீட் பண்ணுறது தான். அரசியல்வாதியோ ஒரு ஜாதியோ வந்து அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு அப்படி நினச்சிருந்தா யாரும் ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்துருக்க முடியாது. என்னண்ணே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜல்லிக்கட்டு வந்து மாணவர்கள் மட்டும்தான் இது பண்ணாங்க. அன்னைக்கு இந்த மாணவர்கள் வந்து ஜாதி பார்த்துருந்தாங்கன்னா ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்துருக்க முடியாது. இன்றைக்கி வந்துட்டு அரசியல்வாதி ஜாதி என்ன அரசியல்வாதி, நாங்களும் எங்கெங்கேயோ போயிட்டோம். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க இது பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஜாதி வந்து சொல்லக்கூடாது. எங்கள் மாடு அவுத்தா எல்லா மாடும் அவுக்கணும் இல்லையா? 18 பட்டி சொந்தமான ஒரே மாடு மஞ்சமலை மாடு தான். அதை மட்டும் அவுக்கணும். வேறு எந்த ஜாதியும் சொல்லக்கூடாது. அந்த ஒரு மாடு மட்டும் அவுக்கணும், அவ்வளோதான். இல்லை எல்லா மாடி அவுத்தானோ எங்கள் மாடி அவுக்கணும். அதான் எங்களோட கோரிக்கையே. இல்லை இப்போ கமிட்டின்னு வரும்போது கமிட்டி வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கணும். ஆமாம். இந்த ஊரில் கமிட்டி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை, கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லை. அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆப்போனட்டாக அவங்க அப்படியே நாங்கள் நடத்துவோம், கவர்மெண்ட் வேணாம் அப்படின்னு இவங்க இது பண்ணுற இவங்க பேசுகிறதா முடிவு. இவங்க சொல்கிறது தான் கவர்மெண்ட்டே கேட்குது. கவர்மெண்ட் வேணான்னு சொல்கிறதுக்கு இவங்க யாரு? அதைத்தான் இவங்க கமிட்டியில் என்ன பேசுகிறாங்களா அதை கவர்மெண்ட்டு சரின்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டே அதை ஏற்றுக்குது. ஆமாம், சரின்ட்டு ஏற்றுக்கிறாங்களா? அப்புறம் அந்த கவர்மெண்ட்டு விசாமல் அவங்களே நடத்திட்டு போகலாமா? போலீஸ் பந்தோசம் எதுக்கு? எதுவுமே தேவையில்லை. அது மாறல. எந்த ஆட்சி வந்தாலும் மாறல, மாறாது. குறிப்பிட்டு ஒரு ஆட்சின்னு இல்லை, எல்லா எந்த ஆட்சி வந்தாலும் மாறவே மாறாது. நாங்களும் அப்போ இருந்து போராடி வந்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு முன்னோர்கள், அவங்களுக்கு அப்புறம் இப்போ நாங்கள், அப்புறம் எங்களுக்கு அப்புறம் நாங்கள் அப்படியே அடுத்த தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு நீதி கிடைக்க மாட்டேது. இல்லை அப்படியே போராடிக்கிட்டே தான் இருக்கணுமா? இல்லை இப்போ இந்த வருஷம் ஏதாவது மாடு அவுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த வட்டம் கொஞ்சம் முயற்சி ஹெவியாக இருக்கும். இந்த வருஷம் அவுக்க விடலை அப்படின்னா என்ன பண்ணலான் இருக்கீங்க? இந்த வருஷம் கண்டிப்பாக அவுத்துருவோம்ண்ணே. என்னென்ன போராட்டம் நடத்துனீங்க அதுக்காக? ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்குது. நம்ம கோர்ட்டில் கேஸ் போடுறோம். மகாலிங்க சாமி மடம் ஒரு பொதுவான ஒரு மகாலிங்க சாமி மடம் இருக்குது. இந்த கோயில் இருக்கு பக்கத்தில். அதுக்கு உள்ள நுழைய விட மாட்டாங்க. கோயிலுக்குள்ளேயும் நுழைய விட மாட்டாங்க. ஏன்னா நீ பரேசம் சேர்ந்தவர்ல, அதனால நீ உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்றாங்க. மற்ற எல்லா சமுதாயமும் இருக்கு. இல்ல கோவில்ன்றது பொதுவான ஒரு யார் வேணா உள்ள போலான்றதுதான் கோவிலோட அர்த்தம். இதுக்கு அவங்க சொல்றதை காட்டி நம்மளே போகாது மிக யாருமே நம்ம மக்கள் போறதில்ல. அங்க நாங்க என்ன செஞ்சாங்கள முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. நாங்க இப்போ வந்து நாங்க எனக்கு வயசு 71. இனி எங்க வயசு முடிஞ்சிச்சு. இன்னும் வர்ற இளவட்டமாச்சும் ஆளோட்ட ஆளாக போட்டோம், மக்களோட மக்களாக போட்டோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அவங்க வேணாம், அவங்க எதுக்கு வர்றாங்க, நம்ம மட்டும் போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உரமுறையை நம்ம சேர்த்துக்குவோம், அவங்கள சேர்க்க வேணாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்கு. இந்த ஓட்டு உரிமை இருக்கு. அந்த ஓட்டு உரிமையும் இந்த ரேஷன் கார்டு பிடிக்கிட்டாங்கன்னா இந்த ஊரில் எங்களுக்கு வேலை இல்லை. இந்த ஊரில் நாங்கள் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. அப்படி போயிடும். ரேஷன் கார்டு பிடிக்கிட்டாங்கன்னா, ஓட்டு உரிமையை பிடிக்கிட்டாங்கன்னா இந்த ஊரில் எங்களுக்கு வேறு வேலை இல்லை. இந்த ஊரில் நாங்கள் மனுஷனாக இருக்க முடியாது. என் மடத்து உறுப்பினர் சேர்த்து கொள்ளவும் நாங்கள் வந்து கோரிக்கை தான் வச்சுருக்கோம். எங்கேயும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் கோரிக்கை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பொருட்டாய் மதிக்க மாட்டேன்றாங்க இந்த ஊரை பொறுத்தளவு. சும்மா நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம் தான்ன்றாங்க. இங்கே இருக்க எப்படி சொன்னால் பசங்க ஃபுல்லாக ஒத்துமையாக இருக்காங்க. பார்லிமெண்ட் பசங்க எல்லா பேருமே ஒத்துமையாக இருக்காங்க. அங்கே இருக்க இந்த பெரிய ஆளு நம்ம அங்கே இருக்கவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி ஏன் ஒதுக்குறாங்க, ஏன் எதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்போ இது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் 2 பேராவது இந்த ஊரில் ஒரு மாடு அடக்கிறதுக்காக உள்ளே போயிருக்கீங்களா? போனது கிடையாது. ஒரு வாட்டி கூட போனது கிடையாது. ஜல்லிக்கட்டு நடந்த வரலாறு, பார்லிமெண்ட்ல நடந்த வரலாறுல ஒரு தடவை மாடு உள்ள போனதே கிடையாது. மாடு உள்ள போனதே கிடையாது. இந்த பொங்கலுக்கு வேட்டி கட்டி கலக்குறோம், அலப்பற கிளப்புறோம். ராம்ராஜ் நிரந்தரம். அவனுக்கு என் கண்ணில் பயம் தெரியாத வரைக்கும் தான் என் குழந்தை சேஃப். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.